வெண்ணிலாவை விஜய் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு வந்து சேர்க்குறாரு. அங்கே வெண்ணிலா பற்றி வந்து நிறைய விஷயங்கள் வந்து விஜய் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிறாரு. வெண்ணிலாக்கு சீக்கிரமாக குணப்படுத்திடலாம், எந்த பிரச்சனையும் இல்லைங்க, முதல்ல அவங்க நிறைய டெஸ்ட்லாம் எடுக்க வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரிங்கன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. சரிங்க, நீங்கள் இருந்து வந்து பார்த்துக்கோங்க, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து கிளம்ப பார்க்குறாரு. அப்போ வந்து இல்லைங்க, ஒரு அட்டெண்டர் கண்டிப்பாக கூட இருக்கணும், அவங்க கிரிட்டிக்கலாக இருக்காங்க, அவங்க நிலைமை மோசமாக இருக்குது, என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி ஓடி வந்து பார்க்குறாரு. பார்த்தா வந்து வெண்ணிலாவுக்கு வந்து லைட்டாக ஃபிக்ஸ் பண்ணி மாதிரி இருக்குது. அவங்க பார்த்துட்டு வந்து அப்படியே வந்து பயந்து போகிறாரு. என்னாச்சு வெண்ணிலான்னு சொல்லிட்டு பதறி போகிறாரு. வெண்ணிலா வந்து கையை பிடிச்சின்னு விஜயோட கையை விடவே மாட்டேங்கிறாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் வெண்ணிலா வெண்ணிலா ஒன்றும் இல்லை வெண்ணிலா, பயப்படாது பயப்படாதுன்னு சொல்லிகிட்டே இருக்காரு. அங்கே வந்து எல்லாருமே வந்து சொல்கிறாங்க, சார் இந்த மாதிரி நிலைமையில நீங்கள் விட்டுட்டு போக முடியாது சார், பேஷண்ட்டை கண்டிப்பாக ஒரு அட்டெண்டர் கூட இருந்திருக்கணும், அவங்களுக்கு என்ன நிலைமை ஆகும்னு தெரியாது சார், ஏதாவது ஒன்று நாங்கள் பதில் சொல்ல முடியாது சார் அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரி ஓகேங்க, நானே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து வேறு வழி இல்லாமல் வந்து வெளியே வந்து உட்கார்றாரு. அப்போ வந்து காவேரிக்கு ஃபோன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. இந்த நிலைமை காவேரி கிட்ட சொல்லணும்ல, நம்ம சொல்லாமல் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து காவேரிக்கு கால் பண்ணி பார்க்குறாரு. பார்த்தா காவேரியோட ஃபோன் வந்து வந்து எடுக்க மாட்டேங்குது அவங்களோட ஃபோனு. இங்கே என்ன நெட்டே கிடைக்க மாட்டேங்குது, டவரே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுன்னு தெரியாமல் தவிக்கிறார் விஜய். இங்கே வந்து காவேரி விஜயோட ஃபோன் வருமான்னு சொல்லிட்டு காத்துக்கிட்டே இருக்காங்க. விஜயோட ஃபோனே வரல. இவ்வளோ நேரம் ஆச்சு, விஜய் இன்னமும் வரலையே, ஃபோன் கூட பண்ண மாட்டேங்கிறாரு, என் மேலே அவருக்கு என்ன வருத்தம், ஏன் என்னை இப்படி அவாய்ட் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு காவேரியால் தாங்கிக்க முடியாமல் அழுதுகிட்டே இருக்காங்க. கரெக்டாக அந்த டைமில் ராகினி வராங்க. பார்த்தல இல்லை, அவள் ஹாஸ்பிட்டலுன்னு சொல்லிட்டு காலைல கூட்டின்னு போனார், ஆனால் நைட் ஆகியும் வரல. இன்றைக்கி நைட் வருவாரான்னு கூட தெரியல, உண்மையிலே அவர் ஹாஸ்பிட்டலுக்கு போனாருன்னா கூட தெரியல. அந்தளவு அவருக்கு வெண்ணிலா தான் முக்கியமாக போச்சு. நீ எல்லாம் அவருக்கு வேஸ்ட்டு, ஏன்னா உனக்கு தாலி மட்டும் தான் கட்டினாரு, ஆனால் மனசு ஃபுல்லாக வெண்ணிலா தானே இருக்காங்க அவருக்கு, ஏன்னா ஃபஸ்ட்டில் வச்சு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் இல்லை, அதனால தான் இப்போ வரைக்கும் அவர் வரல. இதுக்கப்புறம் நீங்கள் இருக்கணுமான்னு பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அதை கேட்டுட்டு தாங்கவே முடியல காவேரியால், பயங்கரமாக கதறி கதறி அழறாங்க. அதுக்கப்புறம் ஒரு முடிவு பண்ணுறாங்க. உடனே முடிவு பண்ணிட்டு என்ன பண்ணுறாங்க, காவேரி வந்து வாய்ஸ் நோட் அனுப்பிச்சி விட்றாங்க விஜய்க்கு. இங்கே பாருங்கள், இதுக்கப்புறமா உங்களை நான் கஷ்டப்படுத்தவோ வந்து அதுக்கப்புறம் வந்து உங்களை நான் காயப்படுத்தவோ விரும்பலை, இதோட 2 நாளாக நீங்கள் என்னை அவாய்ட் பண்ணிகிட்டே இருக்கீங்க, அதுக்கு எனக்கு நல்லா புரியுது. ஏன் நீங்கள் அவாய்ட் பண்ணுறீங்கன்னா, உங்கள் மனசில் நான் இல்லை, வெண்ணிலா தான் உங்கள் மனசு ஃபுல்லாக இருக்காங்க, அதான் நீங்கள் வந்து என்னை ஒரு பெரிய விஷயமா உங்களால் எடுத்துக்க முடியல. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் சொல்கிறேன், என் மனசு ஃபுல்லாக நீங்கள் தான் இருக்கீங்க விஜய், அதனால தான் என்னால் உங்களை விட்டு பிரிய முடியல. ஆனால் இந்த முடிவை நான் வந்து வேறு வழி இல்லாமல் தான் எடுக்கிறேன். நீங்களும் வெண்ணிலாவும் சந்தோஷமாக இருக்கணும், அதுக்கு இடைஞ்சலாக இருக்க நான் விரும்பலை. உங்களை கஷ்டப்படுத்தி இந்த வீட்டில் இருந்துட்டு நீங்கள் என்னை பார்த்து வந்து தினம் தினம் வந்து என்கிட்ட பேசாமல் இருக்கிறதும், அதே மாதிரி நீங்கள் வெண்ணிலா கூடவே பேசுகிறதும் என்னால் தாங்கிக்க முடியல விஜய். ஏன்னா நானும் ஒரு பொண்ணு தானே விஜய், என்னால் இதெல்லாம் பார்க்கவே முடியல. நீங்கள் வெண்ணிலாவை கேர் பண்ணுங்கள், வெண்ணிலா கூட இருங்க, அதெல்லாம் பற்றி எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் என்னை ஏன் விஜய் திரும்பி கூட பார்க்க மாட்டேங்கிறீங்க, நான் என்ன பண்ணேன் உங்களை சொல்லுங்கள். இப்போ வரைக்கும் வந்து உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கணும் தானே நான் இவ்வளவும் பண்ணேன், ஆனால் நீங்கள் ஏன் என்னை வெறுக்கிறீங்கன்னு இப்போ வரைக்கும் எனக்கு தெரியல விஜய். பரவாயில்ல இருக்கட்டும், நீங்கள் எங்கே இருந்தாலும் சந்தோஷமாக இருக்கணும்னு நான் வேண்டிப்பேன், நான் எங்கே இருந்தாலும். சரி, குட் பை விஜய், இதுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கை நல்லபடி அமைய வாழ்த்துக்கள், நீங்களும் வெண்ணிலாவும் சந்தோஷமாக இருக்கணும். நான் உங்களை விட்டு விலகி போகிறேன், உங்கள் நல்லதுக்காக மட்டும்தான் நான் விலகி போகிறேன், உங்கள் சந்தோஷத்துக்காக மட்டும்தான். நீங்களும் வெண்ணிலாவும் சந்தோஷமாக இருந்தால் அதுவே எனக்கு போதும் விஜய். நீங்கள் எனக்கு நிறைய பண்ணியிருக்கீங்க, அதுக்கெல்லாம் நன்றியா, நன்றி கடனாக இந்த விஷயத்தை நான் செஞ்சுட்டு போகிறேன். குட் பை விஜய் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வாய்ஸ் நோட் அனுப்பிச்சிட்டு கிளம்பிடுறாங்க. உடனே வந்து வெண்ணிலாக்கு இங்கே வந்து என்ன பண்ணுறாரு, வெண்ணிலாக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்துட்டே இருக்காரு. உடனே வந்து சரியாயிடுச்சு, இப்போ பரவாயில்லன்னு காலைல ஆகிடுது. காலைல ஆனோன்னு விஜய்க்கு என்ன பண்ணுறது தெரியாமல் தவிச்சிட்ருக்காரு. இப்போ அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்க, நீங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடலான்னு அங்கே இருக்கவும் சொல்கிறாங்க. சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலாவை கூட்டிகிட்டு வீட்டுக்கு வராரு விஜய். வீட்டுக்கு வந்தோடனே தாத்தாவை பார்க்குறாரு. தாத்தா அப்படின்னு சொன்னோன்னே, என்ன தாத்தா என்ன ஆச்சு அப்படின்றாங்க. ஒன்றும் இல்லைப்பா அப்படின்னு சொன்னோன்னே, சரிப்பா நீ என்னப்பா நைட்டெல்லாம் வரல அப்படின்னோடனே, இல்லை தாத்தா ரொம்ப உடம்பு சரியில்லாமல் ஆகிடுச்சு வெண்ணிலாக்கு, அதனால தான் நைட்டு வர முடியல, இப்போ சரியாயிடுச்சு வெண்ணிலாக்கு, நல்லபடி இருக்கா, அதனால தான் நான் காலைல ஓடி வந்தேன் தாத்தா. சரி காவேரி எங்கே தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு ரூமில் போய் பார்க்குறாரு. காவேரியா, அவர் நான் காலையிலேருந்து பார்க்கலையேப்பா அப்படின்றாரு. என்ன தாத்தா அவங்க அம்மா வீட்டுக்கு போயிருக்காளா, அதுவும் தெரியலப்பா, நான் எனக்கு நைட்டு ட்ரை பண்ண தாத்தா, ஃபோனே எடுக்கலை, எனக்கு நாட் ரீச் எப்படி வருது என்னன்னு தெரியல, எனக்கு அங்கே டவரே எடுக்கல தாத்தா முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு காவேரி ஃபுல்லாக ரூமில் காவேரி ரூம் ஃபுல்லாக தேடுறாரு. பார்த்தா காவேரி காணோம், அதிர்ச்சி அடைகிறாரு. காவேரி எங்கே தாத்தா அப்படின்னு, எனக்கு தெரியலையேப்பா. சரிங்க தாத்தா நான் அவங்க அம்மா வீட்டில் போய் பார்க்குறேன்னு சொல்லிட்டு குமரனை கூப்பிட்டு கேட்குறாரு, காவேரி எங்கே அப்படின்னு. காவேரி இங்கே வரலையே அப்படின்றாங்க. அதிர்ச்சி அடைகிறாரு, ஒன்றுமே புரியல விஜய்க்கு. அடுத்து வந்து எங்கே போனான்னு தெரியலையே, எனக்கு ஃபோன் பண்ணாலும் என்னன்னு தெரியல. பார்த்தா இல்லை வாய்ஸ் நோட் ஒன்று வருது, அது வந்து ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. பார்த்தா காவேரி வந்து பேசியிருக்காங்க, இந்த மாதிரி நான் போகிறேன்னு சொல்லியிருக்காங்க. அதை கேட்டு காவேரி ஏன் இப்படி முடிவெடுத்தா, நான் ஏன் காவேரி என்னை தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன், நான் அவ்வளோ சொன்னேனே காவேரி உங்ககிட்ட, என்னாச்சு காவேரி உனக்கு, எதுக்காக இந்த முடிவுக்கு வந்தேன்னு சொல்லிட்டு கதறி கதறி வந்து விஜய் வந்து அழறாரு. அதை பார்த்த குமரனுக்கு ஒன்றுமே புரியல. இது